வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமன் ரேக்கிலேருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எப்படி பண்ணணும், அதோடு சேர்த்து இந்த மாஸ்டர் லெவல் கடைசி கண்டென்ட்டாக இது இருக்க போது ஹீலிங், செல்ஃப் ஹீலிங், அப்புறம் ஹீலிங் ஃபார் அதர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறது இப்போ நான் சொல்லி தரப்போகிறேன். கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஆக்சுவலாக பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸு. ரொம்ப சிம்பிளாக ஆன்லைனில் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் ரொம்ப 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 பவர்ஃபுல். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து முன்னாடி நான் சர்க்கிள் வரைஞ்சி ஒரு கேண்டில் வச்சு சொல்லி தந்தேன் இல்லையா, அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் வரும். இப்போ பண்ணுறது வந்து நம்ம ட்ரையாங்கிள் வச்சு நம்ம இந்த ஹீலிங் இதை வந்து பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும், இந்த ட்ரையாங்கிளை இப்போ பாருங்கள், இந்த படத்தில் காட்டுறத இப்படி தான் ஃபைனல் அவுட்புட் நமக்கு வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெளியில் இருக்க அவுட்டர் ட்ரையாங்கிளை ஒரு கிளாக் வைஸில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு 3 கார்னர்ஸ்லேயும் ஒரு கிளாக் வைஸ் சோக்கரே போட்டுக்கணும். இடது பக்கம் கீழ் எட்ஜில் உங்கள் நேம் எழுதிக்கணும். மேலே உங்களுடைய அந்த டிப்பில் உங்களுடைய விஷ், அதாவது நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க, உங்களுக்கான ஆசையை வந்து மேலே எழுதிக்கணும். இந்த இதுவுமே விஷ் தான். இப்போ எப்படின்னா, அந்த கீழே உங்களுக்கு ரைட் சைடு கீழ் கார்னரில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, ஷார்ட்டாக இப்போ ஐ நீட் எ ஜாப் அப்படின்னா அது எழுதிக்கணும். மேலே விஷில் மை ஜாப், அந்த ஜாபில் வந்து நமக்கு இவ்வளோ பணம் வரைக்கும் வேணும்னு நம்ம விருப்பப்படுவோம் இல்லையா, அந்த சேலரி, அந்த கேட்டகரியை அது மேலே எழுதிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் உள்ள ஐ எம் மேனிஃபெஸ்டிங் மை டிசைர் வித் த ஹெல்ப் ஆஃப் ரேக்கி, தேங்க்யூ ரேக்கி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இதுக்கு சென்டரில் ஒரு சிம்பிள், கத்தே சிம்பிள், இது பேர் கத்தே சிம்பிள். அது எப்படி வரையணும்னு இப்போ நான் சொல்லித்தரேன். அப்புறம் 3 கார்னர்ஸ்லேயும் ஒரு பிகான்ஸே சிம்பிள் போட்டுக்கணும். இதுக்கு வெளியில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆஷாஷி ஷோனன், செஹிக்கி, சோக்கரே, அப்புறம் சங்கே, என்னென்ன சிம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லை பிடிச்சிருக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வெளியில் போட்டுக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி ஒரு இதில் ஒரு விஷ் மட்டும்தான் எழுதணும். காம்ப்ளிகேட்டடாக விஷஸ் எழுதாதீங்க. இந்த லெவலுக்கு அப்புறம் நீங்கள் விஷ் பாக்ஸில் கூட இந்த மாதிரி எழுதி இந்த சீட்டை மடித்து போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி கூட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கலாம். ட்ரையாங்குலர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வயலட் கலர் பென் இல்லைனா கோல்டன் கலர் பென் வச்சு நீங்கள் எழுதுங்க. இல்லை வயலட் கலர் வச்சு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு எழுதுறதெல்லாம் எழுதிட்டு சிம்பிள்ஸ் எல்லாம் கோல்டன் கலரில் நீங்கள் எழுதினீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு டிப். ஓகேயா? சரி, இப்போ கத்தே சிம்பிள் எப்படி வரையணும்னா இந்த இதில் பாருங்கள். சரி, இப்போ பிகான்சி சிம்பிள் எப்படி வரையணும்னு இதில் பாருங்கள். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி உங்களுக்கான விஷயம் எழுதி இதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஹீலிங். இந்த ஹீலிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, மெர்கபா மெடிடேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு ரெண்டாவது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரெண்டாவது பண்ண போகிறது வந்து அந்த தெய்வத்தின் ருணபந்தத்தை நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜரை ரெண்டாவது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ஹீலிங்ஸுமே ட்ரை பண்ணணும். ஸோ தட் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக. ஒருவேளை உங்களுக்கு ஹீட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஹீட் சுக குண்டலினி கிரியாவையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேயா? இந்த 3 டெக்னிக்ஸும் இதில் ரொம்ப முக்கியம். இதில் சைக்கிக் சர்ஜரின்னு ஒரு டெக்னிக் ஒன்று வரும். அது என்ன பண்ணணும்னு அதை நான் கிளாஸை சொல்லித்தரேன். அது கிறிஸ்டல்ஸு அப்புறம் பெண்டுலம்லாம் வச்சு நம்ம அதை செய்வோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி தந்தால் இன்னும் நல்லா புரியுங்கிறதுக்காக நான் அந்த கிளாஸில் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெக்னிக்கில் இந்த ப்ளூ அல்மசி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குலதெய்வ இது வரைக்கும் முடிக்கும்போது உங்களுடைய கை வந்து தேர்டையில் வச்சு முடிச்சிருப்பீங்க இல்லையா, அப்புறம் வான் நோக்கி உயர்த்தி ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அந்த ப்ரொசீஜரை முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களோட கவனத்தை தேர்டைக்கு கொண்டு வாங்க. நம்ம இங்கேயே ஆங்கரிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போது செல்ஃப் ஹீலிங் பண்ணுறதா இருந்தால் அவங்க நெத்திப்பூர்வ மத்தியிலையும் ப்ளூ அல்மசிலையுமே வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஹீலிங் சிம்பிள், அதாவது இந்த சப்தரிஷி மண்டலத்தில் ஹீலிங் சிம்பிள் எப்படி போடணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் நான் வரைஞ்சிருக்கேன். அதை போய் பார்த்து நீங்கள் எப்படி வரையணும்னு கற்றுக்கோங்க. ஸோ அதை வந்து உங்களோட தேர்டை ப்ளூ அல்மசியில் போட்டுக்கணும். ஓகே, போட்டுட்டு இந்த படத்தில் காட்டுற கிறிஸ்டலின் ஃப்ளவர் மெர்கபா இதை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இது எப்படின்னா, இது வரையெல்லாம் போகிறதில்ல, இதை ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்களை மூடி உங்களுடைய ப்ளூ அல்மசிலையும் தேர்ட் ஐலையும்
2 உள்ளங்கைகள்லையும் இந்த கிறிஸ்டலின் ஃப்ளவர் மெர்கபா ஆக்டிவேட்னா கிறிஸ்டலின் ஃப்ளவர் மெர்கபா ஆக்டிவேட்னா கிறிஸ்டலின் ஃப்ளவர் மெர்கபா ஆக்டிவேட்னான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஏன்னா இப்போ நீங்கள் மாஸ்டர் லெவல், ஸோ அதை நீங்கள் இன்வைட் பண்ணாலே ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண்களை மூடி உட்காந்துட்டு இந்த ப்ளூ அல்மசிலேருந்து குட்டி குட்டியாக துகள்கள் மாதிரி அந்த கிறிஸ்டலின் ஃப்ளவர் மெர்கபா மேலேருந்து ஃப்ளோ ஆகிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஒரு வாட்டர் ஷவர் மாதிரி மேலேருந்து கீழே அப்படியே ஷவர் ஆகிறத அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சப்தரிஷி மண்டலத்துலலாம் கனெக்ட் பண்ணதுனால அந்த ப்ளூ கலர் லைட் உங்களுடைய தேர்ட் ஐயில் கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகேயா, நீங்கள் அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்னிக்கை ப்ரொசீட் பண்ணி போகலாம். இது இப்படி ஷவர் ஆகிறது நல்லா விஷுவலைஸ் பண்ணணும். உங்கள் உடம்புலேருந்து என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கோ எல்லாமே கிரவுண்டிங் ஆகுதுன்னு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவே போதும் நமக்கு செல்ஃப் ஹீலிங்க்கு. என்னென்ன உடம்புல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே இதுவே சரி பண்ணிடும். இது ஒன்று. சரி, இப்போ ப்ராக்ஸி மெத்தட் ஒன்று பார்க்கலாம். ப்ராக்ஸி மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ஹீலிங் ஃபார் அதர்ஸ் சொல்கிறேன். உங்களுடைய பெருவிரல் தம்ப் இருக்குல்ல, இடது கை பெருவிரல் தம்பில் அந்த பர்சனை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட நெத்திபூர்வ மத்தியில் ஒரு ஹான்ஷா ஷீஷோனான்னு போட்டுட்டு கிறிஸ்டலின் ஃப்ளவர் மெர்கபாவையும் அவங்க தேர்ட் ஐயில் வரைஞ்சிக்கிறீங்க. சப்தரிஷி மண்டலத்தோட ஹீலிங் சிம்பிளையும் அவங்களோட தேர்ட் ஐயில் வரைஞ்சிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையை இந்த இடது தம்ப் அதை வந்து மேல்முகமாக நோக்கி வச்சுக்கணும். தம்ஸ்அப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இடது கையில் இருக்கிற தம்ப் மேல் நோக்கி இருக்கட்டும். அதில் உங்களோட வலது உள்ளங்கையை அந்த டிப்புக்கு மேலே க்ரௌனுக்கு மேலே நம்ம வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் கைகள்லேருந்து ப்ளூ கலரில் ப்ளூ அல்மசியோட எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஃப்ளோ ஆகி அவங்கள ஹீல் பண்ணுது. இப்படி ஒரு மெத்தட். 2வது மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டால் எடுத்துகிட்டு அந்த டாலில் அந்த பர்சனோட பேரை சொல்லி அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு அந்த டால் உச்சந்தலையில் கை வச்சு கூட அந்த ஹீலிங்கை நம்ம செய்யலாம். 3வது மெத்தடு நான் இப்போ சொல்லி தந்தேன்ல, அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதுலேயுமே அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் எழுதுகிற இடத்துல அவங்க நேமை எழுதிட்டு அவங்க ஃபோட்டோ இருந்தால் சென்டரில் வச்சுட்டு கேண்டில் ஏற்றி வச்சு ஒரு பெண்டலம் வச்சு நீங்கள் ஹீலிங் பண்ணலாம் இல்லையா. இதிலே கிறிஸ்டல்ஸ் வச்சு கூட நம்ம ஹீலிங்கும் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே மல்டிபிள் டெக்னிக்ஸ், நீங்கள் எப்படினாலும் ஹீலிங்ஸ் கொடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஹீலிங். இப்படி வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக சப்தரிஷி மண்டலத்துலேருந்து தான் எனக்கு அவங்களுக்கு ஹீலிங் போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்தரிஷி மண்டலத்திலே இருப்போம் இல்லையா, அந்த தருணத்தில் அங்கேருந்தே நம்ம அகஸ்தீஸ்வரரை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அவருடைய தேர்ட் ஐலேருந்து நீங்கள் நினைக்கிற அந்த பர்சனோட தேர்ட் ஐயை கனெக்ட் பண்ணி அந்த பர்சனோட தேர்ட் ஐயில் ஒரு ஹான்ஷா ஷீஷோனான்னு போட்டுட்டு ஒரு ஆங்கரிங் சிம்பிள், எந்த ஆங்கரிங் சிம்பிள் சப்தரிஷி மண்டலத்தில் போட்டோமோ அந்த சிம்பிளை அங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீலிங் சிம்பிள் போட்டுட்டு இப்போ அகஸ்தீஸ்வர்கிட்டேருந்து போகிற அந்த எனர்ஜி அந்த பர்டிகுலர் பர்சனோடைய தேர்ட் ஐ வழியாக ஃப்ளோ ஆகி அவங்க உடம்பு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது. கிறிஸ்டலின் ஃப்ளவர் மெர்கபா ஆக்டிவேட்னான்னு சொல்லிவிட்டு அது அப்படியே அவங்க ஃபுல்லாக ஷவரிங் மாதிரி ஆகி அவங்க உடம்பு ஃபுல்லாக ஹீல் பண்ணி கிளென்ஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுதுன்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் ஒரு டெக்னிக். ஸோ மாஸ்டர் லெவல் வந்ததுனால நமக்கான இன்ட்யூஷன்ஸை பொறுத்து நம்ம ஹீலிங்ஸ் கொடுப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இனியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கான இன்ட்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷன்ஸ் என்ன சொல்லுதோ கோ அண்ட் ஃபாலோ இட், அவ்வளோதான். ஏன்னா இனி மாஸ்டர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறத தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை தாராளமாக நீங்கள் கேட்டு நடந்துக்கலாம். ஸோ தட் உங்கள் ஹீலிங் ரொம்ப குவிக்காகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இல்லை இப்போ இந்த டெக்னிக்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், நான் நார்மலாக கைகளை வச்சு கொடுக்குற டெக்னிக் தான் எனக்கு வந்து ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ப்ளூ அல்மசி கிறிஸ்டலின் ஃப்ளவர் மெர்கபாவெல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு அப்படி நான் சொன்னேன்லே உள்ளங்கையிலலாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் பர்சனை படுக்க வச்சுட்டு நீங்கள் டச் பண்ணி கூட ஹீலிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே டெக்னிக்ஸ் தான். ஸோ அந்த டெக்னிக்ஸை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுடைய இன்ட்யூஷன்ஸ் சொல்லுதோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. எந்த ஒரு தடைகளும் இதில் கிடையாது. ஸோ நீங்கள்
மாஸ்டர்ஸாக க்ரோ ஆகி நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள். I love you, Master. I thank you, Master. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Shaksha Parabrahma, Tasmai Sri Guruve Namaha, Sadguruve Namaha. Loga Suginos Bhavantu. Loha Samasta Sugino Bhavantu. Loha Samasta Sugino Bhavantu. Loha Samasta Sugino Bhavantu. Thank you, thank you. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் கண்டென்ட் பார்க்க போகிறோம். அகஸ்தியரோட ஒரு 30 பாட்டுகளை பற்றி ஒரு வீடியோஸ் வந்து கொஞ்சம் போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். டில் ஒரு 2-3 வாரம் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோஸ். ஸோ அது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ பார்த்து பயன்பெறுங்க. ஏன்னா அந்த 30 பாட்டில் அவர் நம்மளுடைய குண்டலினிலேருந்து எல்லாத்தையுமே எப்படி இயக்குறோம், அந்தந்த நிலைகளில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறதெல்லாம் அவர் போட்டிருக்காரு. ஸோ அது வந்து 100% உண்மை. ஏன்னா மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு அந்தந்த நிலைகளில் அதை அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அது வந்து போட்டால் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோன்னே தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக அதையும் பண்ணலான்னு இருக்கிறேன். தி பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் மாஸ்டர். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அதுவும் வரும், பார்த்து பயன்பெறுங்க. ஓகே, தேங்க்யூ.